மேஜர் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா? அது வந்து எப்படின்னா, ஒரு நம்பரை வந்து எப்படி இமேஜா மாத்துறதுங்கிறது தான். அந்த இமேஜா மாத்தும்போது ஈஸியா மெமரி ஆகுது. எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். அதுல வந்து எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து சவுண்ட்ஸா மாத்தலாங்கிறதையும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த சவுண்ட்ஸை வச்சு எப்படி வந்து வேர்ட்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து 0 to 4 எடுத்துக்கலாம். 0னுடைய சவுண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இஸ் சவுண்ட் இல்லையா? இஸ். இப்போ இஸ் அப்படிங்கும்போது ஐஸ். ஐஸ்ல இஸ் சவுண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஐயும் ஈயும் என்னது? வபல்ஸ். இந்த சி வந்து கான்சனன்ட். அப்போ ஐஸ் அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு சவுண்ட் இருக்குது, இஸ் சவுண்ட் இருக்குது. அப்போ இந்த ஐஸுங்கிற இந்த நம்பர் வந்து இந்த ஐஸுங்கிற இந்த பிக்சராக மாற்றிருக்கோம், நம்ம கன்வெர்ட் பண்ணி. புரியுதா? இப்போ ஐஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 0 அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அதே மாதிரி ஒன்னா என்ன சவுண்டு? டா ட அப்படின்னு பார்த்தோம். டா. இப்போ டா சவுண்டு. அப்போ டா சவுண்டில் ஒரு வேர்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது டை அப்படிங்கிற ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறோம். டையில் அந்த டாங்கிற சவுண்டு வந்து கான்சனன்ட் சவுண்டு. அந்த ஐஇ வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூ கிடையாது. அப்போ வந்து இந்த இடத்துல டை அப்படின்னா 1 அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூவில் ஹனிங்கிற இந்த வேர்டில் பார்த்தீங்கன்னா என் சவுண்டு மட்டும்தான் கான்சனன்ட் சவுண்டாக இருக்குது. என் நா சவுண்டு. இப்போ இந்த மேஜர் சிஸ்டத்தில் வந்து ஹெச்சுக்கும் ஒய்க்கும் வேல்யூ இல்லை. ஹெச் சவுண்டுக்கும் ஒய் சவுண்டுக்கும் வேல்யூ இல்லை. அப்படிங்கும்போது என் சவுண்டை மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படிங்கும்போது ஹனி அப்படின்னா என்ன இமேஜை நம்ம பண்ணலாம்னா இந்த தேன், இந்த ஹனினா 2. அப்போ 2ங்கிறது வந்துட்டு ஹனிங்கிற இமேஜை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வந்து ஈமி. அப்போ எம்னுடைய சவுண்டு வந்துட்டு 3னுடைய சவுண்டு எம், மா சவுண்டு. அப்போ ஈமியோங்கிற பேர்டு இமேஜ் வந்து உனக்கு என்ன நம்பரை ஞாபகத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னா 3ங்கிற நம்பரை உனக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரும் மெமரி. அப்போ ஈஸியாக உனக்கு மெமரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் 4ங்கிறது வயர் அப்படிங்கிறதுல ஆர் சவுண்ட் இருக்குது. ஆர் சவுண்டு ஒரு ரா சவுண்டு. இப்போ டபிள்யூக்கு இந்த இதில் வேல்யூ டபிள்யூக்கு வேல்யூ இல்லை, அதே மாதிரி இ வேல்யூ கிடையாது. அப்போ அது இ வந்து உனக்கு வபல்ஸு. அதில் டபிள்யூ ஹெச்ஒய் இந்த மூணுக்குமே என்ன கிடையாது, இந்த மேஜிக் சிஸ்டத்தில் வேல்யூ இல்லை. அப்போ ஆர் சவுண்டு மட்டும்தான் இதில் இருக்குது, ரா சவுண்டு. அப்போ 4 வந்து ஆர். இப்போ வயர் அப்படின்னா வயர் வந்து என்ன நம்பரை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னா 4ங்கிறது. இப்போ 4 நம்ம வந்து வயர்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 to 9. 5 வந்து பார்த்தீங்கன்னா வெல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கிணறு இல்லையா? இப்போ வெல்ல உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டபிள்யூக்கு வந்து என்ன கிடையாது, வேல்யூ இல்லை. இப்போ 2 எல் இருந்தாலும் ஒரு எல் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், வெல் கான்சனன்ட் சவுண்டு. அப்போ எல் வந்து லா சவுண்டு வந்து ரெப்ரசன்ஸ் 5. அப்போ வெல் ரெப்ரசன்ஸ் 5. அப்போ வெல் அப்படிங்கிற பிக்சர், அந்த கிணறுடைய படம் இமேஜின் பண்ணிங்கன்னா அது எந்த நம்பர் அப்படின்னா 5 அப்படி பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6னுடைய சவுண்டு நம்ம பார்த்துருக்கோம், சா ஜா ஷா. அப்போ ஷூ அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஷூங்கிற அந்த ஷா சவுண்டு ஷூங்கிற வேர்டு நமக்கு இருக்குது. இந்த ஷூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7க்கு சவுண்டு வந்து கா கா இல்லையா? அப்போ கா சவுண்டு. அப்போ அப்போ கீங்கிற இதில் கான்சன்ட் சவுண்டு கே மட்டும்தான் வருது. அதனால கீ அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா 7. அதே மாதிரி 8 ஐவின்னு சொல்கிறோம். ஏன்னா 8னுடைய சவுண்டு வந்துட்டு எஃப்வி. அப்போ வி சவுண்டு ஐவி. அப்போ இந்த ஐவிங்கிற இந்த லீஃப் இல்லையா, இதுதான் ஐவிங்கிறது. அப்போ இந்த பிக்சர் வந்து உனக்கு என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னா 8ங்கிற நம்பரை ஈஸியாக உனக்கு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி 9 பார்த்தீங்கன்னா வெப்புங்கிறது இல்லையா, சிலந்தி வலை. இப்போ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபிள்யூக்கு என்ன கிடையாது, வேல்யூ இல்லை. பி வந்து 9 இல்லையா? என்னென்ன சவுண்ட் இருக்கு, பி ரெண்டுமே 9 தான். இப்போ சிங்கிள் டிஜிட் நம்பர்லாம் எப்படி வந்து பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டபுள் டிஜிட் நம்பர் எப்படி வந்து நம்ம மெமரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 2 டிஜிட் நம்பர்ஸ். இப்போ 2 டிஜிட் 0 போடுறோம். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 0னுடைய சவுண்டு வந்துட்டு கான்சனன்ட் சவுண்டு
சா இஸ். இப்போ சி சா இப்போ ரெண்டுலேயுமே வந்துட்டு இதில் இந்த சிங்கிறது ஒரு ஜீரோ, சாங்கிறது இன்னொரு ஜீரோ. அப்போ சீசா அப்படிங்கிற பிக்சர் வந்து என்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு கொண்டு வரும்? டபுள் ஜீரோ. டபுள் ஜீரோனா வந்து அதனுடைய ஈக்குவலான இமேஜ் தான் வந்து சீசா. நெக்ஸ்ட் பார்த்தா சீடு. இப்போ சீடுங்கிறதுனா எஸ், ஜீரோனுடைய சவுண்டு எஸ், அப்போ ஒன்னுடைய சவுண்டு இடு, டா டா சவுண்டு, அப்போ சீடு. இப்போ 01 வந்துட்டு சீடு. நெக்ஸ்ட் 02 சன். இப்போ ஒரு ஜீரோ, இந்த ஒன்று சாங்கிற சவுண்டு ஜீரோக்கு, என் நா சவுண்டு 2, அப்போ சன். நெக்ஸ்ட் சிம். நம்பர் 3 வந்து சிம். இப்போ சிம்ங்கிற இமேஜ் வந்து உனக்கு என்ன நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா 03. இப்போ ஜீரோங்கிறது சா சவுண்டு, 3ங்கிறது மா சவுண்டு, அப்போ சிம். இப்போ சிம்ங்கிற பிக்சர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா 03. அப்போ 03னா சிம், அவ்வளோதான். அடுத்து சாரி 4. 04 வந்து சாரி. இப்போ ஜீரோக்கு ஆல்ரெடி சொன்ன சா சவுண்டு, 4க்கு வந்து ரா சவுண்டு. இதெல்லாம் வவல்ஸ். அப்போ கான்சனன்ட் சவுண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். கான்சனன்ட் சவுண்டு சாவு ரீ எடுத்துக்கிறோம். எஸ் ஆருடைய சவுண்ட் எடுக்கும்போது 04 இஸ் ஈக்குவல் டு சாரி. இப்போ சாரி அப்படின்னா என்ன நம்பரு? 04. நெக்ஸ்ட்டு 05 to 09 பார்க்கலாம். இப்போ 05 வந்துட்டு சீல். உங்களுக்கு தெரியும். இப்போ 0 நம்பர் 0னா அது வந்து சா சவுண்டு, 5க்கு வந்து எல் சவுண்டு, லா சவுண்டு, எல்னுடைய சவுண்டு. அப்போ சீல். சீல்ங்கிற பிக்சர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சீல்ங்கிற பிக்சர் வந்து 05 அப்படிங்கிற நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸ்விட்சு. ஸ்விட்சில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்ஸுக்கு சவுண்டு, ஸ்விட்சுங்கிற இடத்துல இந்த இடத்துல டபிள்யூக்கு வந்து என்ன இல்லைன்னு சொன்னாங்க. டபிள்யூக்கு வந்துட்டு வேல்யூ இல்லை இந்த மேஜர் சிஸ்டத்தில், நம்ம அதை கவுண்ட் பண்ண எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஐகான் வெவல். அடுத்து டிசிஹெச்ல டீங்கிறது வந்துட்டு டா சவுண்டுன்னு இருந்தால் கூட இந்த இடத்துல ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லும்போது சைலண்ட் தான், இச்சு சவுண்டு மட்டும்தான் வருது. அப்போ இங்கே வந்து இந்த மேஜர் சிஸ்டத்தில் வந்துட்டு எதை எடுக்கணும்னா சவுண்டை மட்டும் தான் எடுக்கும், கான்சனன்ட் சவுண்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது அந்த டீயை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா டீக்கு வந்து இந்த இடத்துல சவுண்டு கிடையாது. ஸ்விட்ச்னு சொல்லும்போது டீ சைலண்ட் தான். இப்போ என்ன சவுண்டில் இருக்குது? ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு இஸ்ஸுங்கிற ஒரு சவுண்டு, சா சவுண்டு, இன்னொன்று இச்சுங்கிற சவுண்டு. இப்போ ஸ்விட்ச் அப்படின்னா என்ன நம்பர் அப்படின்னா 06. இப்போ நீங்கள் வந்து கண்ணு மூடி ஸ்விட்சை நினச்சி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நம்பர் ஞாபகத்துக்கு வரணும்? 06 நம்பர் ஞாபகத்துக்கு வரணும். சரியா? ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 07. 07ங்கும் போது ஜீரோக்கு வந்து சொன்ன மாதிரி சா சவுண்டு, சாக், இக்கு சவுண்டு, கா சவுண்டு. இப்போ ரெண்டு லெட்டர்ஸ் இருக்கு, சிகே அப்படின்னு. ரெண்டு லெட்டர் இருந்தாலும் சவுண்டு ஒன்று தான் இல்லையா? மேஜிக் சிஸ்டர்ல நம்ம சவுண்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃபோனடிக் சிஸ்டம்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ எப்படின்னா சாக்ங்கிற பிக்சர் வந்துட்டு சாக்ல வந்து சா சவுண்டு ஜீரோக்கு, க சவுண்டு 7க்கு. அப்போ சாக்ங்கிற பிக்சர் வந்து என்ன நம்பரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தோன்னா 07. அப்போ சாக்ங்கிற பிக்சர் நினச்சி பார்த்தீங்கன்னா 07 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 08. 08ங்கிறது சீவ். சீவுனா இந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்பீங்களா, வடிகட்டுற ஒரு இது. இந்த இதுதான் சீவு. இப்போ சீவுக்கு வந்து அதே மாதிரி தான் ஒன்று சொன்னேன். 0னோட சவுண்டு எஸ்ஸு, 8க்கு வந்து வ சவுண்டு, எஃப்வி ரெண்டு சவுண்டுமே 8க்கு வரும். இப்போ இந்த இடத்துல வி சவுண்ட் எடுத்துக்கணும், சீவ். அப்போ ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட் இருக்குது, எஸ் சவுண்ட் ஒன்று, வி சவுண்ட். அப்போ சீவ் அப்படிங்கும்போது 08. இப்போ இதில் எவ்வளோ வவல்ஸ் வந்தாலும் அதெல்லாம் இன்னும் வேல்யூ கிடையாது. இப்போ 08 சீவ். அடுத்து 09 வந்துட்டு சோப். உங்களுக்கு தெரியும், 0க்கு ச சவுண்டு, 9க்கு ப ப, பிபியினுடைய சவுண்டு 9க்கு வரும். அப்போ சோப்புங்கிற அந்த சோப்புங்கிற இமேஜ் நினச்சி மைண்டில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 09ங்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இப்படி நான் வந்து அதான் வந்து உங்களுக்கு இந்த மேஜர் சிஸ்டத்தினுடைய பார்த்துட்டு நம்ம இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் நம்பரை வந்து ஒரு வேர்டாக மாற்றுறதுன்னு பார்த்தா, டபுள் டிஜிட் நம்பரை எப்படி வேர்டாக மாற்றுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த நம்பர்ஸை வேர்டாக மாற்றும் போது ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடாகும். சரியா? இப்போ ஒன்று நம்பர் பிக்சரை உனக்கு வந்து நம்பரை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் பிக்சரை மாற்றும் போது ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு அந்த மேஜர்ஸ் இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம்.
தேங்க்யூ.